வணக்கம். தேர்தல் செய்திகள். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் ஆளும் கட்சி அதிகமான தொகுதிகளில் பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருப்பதால் இவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிட்டது. முன்னாள் மந்திரி மகா கணபதி மரணத்தினால் கிடைத்த அனுதாப ஓட்டுகளே இந்த வெற்றிக்கு காரணம் என்று எதிர்கட்சியினர் கூறுகின்றனர். இதுவரை எந்த தேர்தலிலும் நடைபெறாத ஒரு அபூர்வமான சம்பவம் இந்த தேர்தலில் நடைபெற்றுள்ளது. மாந்தோப்பு தொகுதியில் ஆளும் கட்சி தலைவரின் மகன் திரு சுந்தர்ராஜுவும் எதிர்க்கட்சி வேட்பாளர் திரு ஐயப்பனும் போட்டியிட்டனர். இதில் சுந்தர்ராஜுக்கு 8000 வாக்குகளும் ஐயப்பனுக்கு 6000 வாக்குகளும் கிடைத்தன. இந்த தொகுதியில் பதிவான மொத்த ஓட்டுகள் 2,72,000. இதில் 2,58,000 ஓட்டுகள் முத்திரை குத்தப்படாத ஓட்டுகள். வழக்கப்படி பார்த்தால் முத்திரை இல்லாத வாக்குகள் செல்லாதவை என்று அறிவிக்கப்பட வேண்டும். அப்படி அறிவிக்க முடியாதபடி ஒரு விசித்திரமான தேர்தல் பிரச்சாரம் இந்த தொகுதியில் நடைபெற்றிருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது அநாதை இளைஞர் நெல்லிக்குப்பம் திரு ராமு இப்படி முத்திரை குத்தப்படாத ஓட்டுகள் அதிகம் விழுந்தால் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று அறிவிக்க முடியுமா என்று அரசாங்கத்திற்கு சவால் விட்டிருந்தார். அவனை தூக்கணும். மட்டும் என்னடா அதிகாரம் நம்ம கைக்கு தானே வருது. சட்டப்படி தண்டிக்கிறான் அவனை. உடையப்பாவை கொண்டு வச்சிருக்க அண்டர் கிரவுண்ட் எங்கடா இருக்கு? உடையப்பாவை கொல்லல. நம்பிக்கை இந்த கொடுமையை விட நீ எனக்கு தூக்கு தண்டனையை வாங்கி கொடுத்திருக்கலாம். பாவி பயல, உன் வார்த்தைகள்ல சம்மதிச்சுட்டாரு. உனக்கு கோடி கோடிய பணத்தை கொட்டுன. நீ கேட்கிற இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்து கடைசியில என் பொண்ணு, என் ஒரே பொண்ணு நாசம் பண்ணிட்டீங்களே. யானிபா முட்டா பயல, உன்ன மாதிரி திருட்டு புத்தி எல்லாம் எங்களுக்கு கிடையாதுடா. நாங்க எவ்வளவு வேணாலும் பயப்படுத்துவோம். ஆனா ஒருத்தனையும் பழி வாங்க மாட்டோம். எந்த கலங்கமும் இல்லாம உன் பொண்ணை கொண்டு வந்திருக்கோம். இந்த இடம் பொண்ணு ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா அம்மா, உன்னை ஏசி ரூம்ல வச்சு தங்கமா வளர்த்தன. உனக்கு இந்த நிலைமை ஏன்பா இப்படி எல்லாம் நமக்கு? எல்லாம் விதிமா, விதி. ஏமா உனக்கு உனக்கு ஒண்ணும் ஆகலையேடா? இல்லப்பா. அச்சே வாய போடுற. இந்த பாரா, இன்னைக்கு உன்னை போலீஸ்ல ஒப்படைக்கிறதா ராமு சொல்லியிருக்கான். நீ பண்ண எந்த அயோக்கியத்தனத்தையும் நாங்க சொல்ல போறதில்ல. எங்களை பத்தி நீ என்ன வேணா சொல்லிக்க, அதை பத்தி கவலை இல்லை. உன் பொண்ணையும் போலீஸ்ல ஒப்படைச்சிடும். உடையப்பா உயிரோட இருக்கானா? அவனை உடனே என் வீட்டு கூட்டு வா. அவன் அங்கேயே இருக்கட்டும். ராமு மேல உள்ள குற்றமே உடையப்பாவை கொலை பண்ணாங்கிறதுதான். வேண்டாண்டா, அவனாலதான் நாம இந்த பதவியில் இருக்கோம். அவனை கொலை பண்ண சொல்றேன். அரசியல் என்னன்னு நீ எனக்கு சொல்லி தெரியா? உன்னெல்லாம் தலைவர் பதவியில உட்கார வச்சது நான் சொன்னபடி நீ கேட்கறதுக்கு தான். புரிஞ்சுதா? சொல்லுங்க சார். அந்த டிஜிபி ஐஜி அங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவனுங்க வர்றதுக்குள்ள அவனை க்ளோஸ் பண்றான். பொண்ணு இடம் என்ன இருக்கு?
உடைய எங்கடா இருக்கு சொல்டா. என் குழந்தைகளை எரிச்சு கொண்டு அவனை நான் 100 வாட்டி கொண்டு இருக்கணும். எங்க அப்பா தடுத்துட்டான். என் கோபத்தை தீக்கிறதுக்காக அவனை மாதிரியே பொம்மையை செஞ்சு வச்சு என் பிள்ளைங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் அவனை கத்தியால குத்துனேன். ஆனா அவனை நான் கொலை பண்ணல. டேய் கொலையை செஞ்சுட்டு பொம்மை செஞ்சுட்டு கதையாட விடுற. ஐயா ஐயா வேணா ஐயா அவனை அடிக்காதீங்க ஐயா. இந்த மாதிரி பாடம் பண்றது அவனுடைய குல தொழில். ராமு சத்தியமா உடைய கொலை பண்ணல. வாயா டேய் இவனை எடுத்து போய் வேலையில ஏத்துடா. ஐயா சொன்னா கேளுங்கயா. குல தொழில் ஐயா. அவனை அடிக்காதீங்க. ஏண்டா உடைய பாருக்கிற அண்டர் கிரவுண்ட நான் காமிக்கிறேன். எங்கடா இருக்கு? வா போலாம். ஒரே இருட்டா இருக்கு. தப்பிச்சு போடா உள்ள இறங்கிய சீக்கிரம். ஐயோ நான் மாட்டேன் சார், நீங்க போங்க சார். இவன் சரியான யூஸ்லெஸ்யா பயந்தாங்கொள்ளு. வாங்க. பிச்சைக்காரி, உனக்கு ஏன் பையன் வேணுமா? வாழ வழி இல்லாம தெருவில் கிடைக்கிறவங்க நாங்க. ஷூவை கலட்டுமா? பெட்ல இப்படி ஷூ காலோட இருக்க கூடாதுமா. குப்பையில இருக்கிற கழுதைக்கு கோபுரத்துல இருக்கிற வேணுமா?
சாந்தி 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 அண்ணா அண்ணா இன்னும் சாகலடா. கொன்னுடுறா துரோகி கொன்னுடுறா சாந்தி ஏய் பிச்சைக்காரா, உன்னை எப்பவும் கொன்னு இருக்கணும்டா. இவ்வளவு நாள் விட்டு வச்சதே தப்பா போச்சு. இன்னைக்கு முடிச்சிடுறேன். ஐயோ போ ஓரமா போ சொல்லியா. ஹோம் மினிஸ்டர் வராரு, ஓரமா போ. ஏமா போமா, ஓரமா போமா. ஓ நேரா ஓரமா போ சொல்லுங்க.